அன்பான நேயர்களே, வாருங்கள். இன்று மகாபாரதம் ஆதிப்பர்வம் பகுதி 1 ஆ. மகாபாரதம் சொல்லவா என்றார் சௌதி. தொடர்ச்சியை அனுபவிக்கலாம். பதிவின் சுருக்கம். பாண்டு மற்றும் பாண்டவர்களின் வரலாற்றுச் சுருக்கம். திருதராஷ்டிரன் கவலை. மகாபாரதத்தின் பெயர் காரணம். உண்மையாக வியாசர் முதலில் 24,000 செய்யுளில் தனிப்பட்ட பகுதிகளை அத்தியாயங்களாக கொண்ட பாரத தொகுப்பையே செய்தார். அவ்வளவு மட்டுமே கல்விமான்களால் உண்மையான பாரதம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் அறிமுகம் மற்றும் அந்த பகுதிகளின் பொருள் அடக்கத்துடன் கூடிய 150 செய்யுள்களில் ஒரு சுருக்கத்தை இயற்றினார். இதை அவர் முதலில் தமது மகன் சுகருக்கு கற்பித்தார். அதன் பிறகு அவர் அதே தகுதிகளை கொண்ட தமது பிற சீடர்களுக்கு அதை கொடுத்தார். அதன் பிறகு அவர் 60 லட்சம் செய்யுள்களுடன் கூடிய மற்றொரு தொகுப்பை செய்தார். அவற்றில் 30 லட்சத்தை தேவர்களின் உலகம் அறிந்திருக்கிறது. 15 லட்சத்தை பித்ருக்களின் உலகம் அறிந்திருக்கிறது. 14 லட்சம் கந்தர்வர்களுக்கு மத்தியில் அறியப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் 1 லட்சமானது இந்த மனிதகுல உலகால் அறியப்பட்டிருக்கிறது. தேவர்களுக்கு அவற்றை மகாபாரத ஸ்லோகங்களை நாரதர் உரைத்தார். பித்ருக்களுக்கு தேவலரும் கந்தர்வர்கள், யக்ஷர்கள் மற்றும் ராட்சதர்களுக்கு சுகரும் வெளியிட்டனர். நீதியுடன் கூடிய கொள்கைகள் கொண்டவரும் வேதங்களை அறிந்தவர் அனைவரிலும் முதன்மையானவருமான வியாசரின் சீடர்களில் ஒருவரான வைசம்பாயனரால் இவ்வுலகில் அவை உரைக்கப்பட்டன. சௌதியாகிய நானும் அந்த 1 லட்சம் செய்யுள்களையும் மீண்டும் சொல்லப்போகிறேன் என்பதை அறிவீராக. இந்த 102ஆம் ஸ்லோகத்திற்கு பிறகு 103ஆம் ஸ்லோகத்திலிருந்து 272ஆம் ஸ்லோகம் வரையில் உள்ள 170 ஸ்லோகங்களுக்கு உள்ளாகவே இங்கே குறிப்பிடப்படும் 150 ஸ்லோகங்களை கொண்ட அனுக்கிரமாணியம் என்ற மகாபாரத சுருக்கம் இருக்க வேண்டும். துரியோதனன் ஆசையால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெரும் மரமாவான். கர்ணனே அதன் தண்டாவான். சகுனி அதன் கிளைகளாவான். துச்சாதனனே அதன் கனியும் மலர்களும் ஆவான். பலவீனமான திருதராஷ்டிரனே அதன் வேராவான். இந்த ஸ்லோகம் கங்குலியின் பதிப்பில் இல்லை. யுதிஷ்டிரன் அறம் மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட ஒரு பெரும் மரமாவான். அர்ஜுனன் அதன் தண்டாவான். பீமசேனன் அதன் கிளைகளாவான். மாத்ரியின் மைந்தர்கள் இருவரும் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் அதில் முழுதாக வளர்ந்த கனியும் மலர்களும் ஆவர். கிருஷ்ணன், பிரம்மன் மற்றும் பிராமணர்கள் அந்த மரத்தின் வேராவர். பாண்டு தன் விவேகத்தாலும் ஆற்றலாலும் பல நாடுகளை அடக்கி ஒரு விளையாட்டு வீரனாக முனிவர்களுடன் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காட்டில் தன் வசிப்பிடத்தை அமைத்து கொண்ட போது தன் இணையோடு புணர்ச்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு மானை கொன்றதால் மிக கடுமையானதும் தன் குடும்பத்து இளவரசர்கள் பாண்டவர்கள் வாழ்ந்தவரை அவர்களது நடத்தைக்கு எச்சரிக்கையாக அமைந்ததுமான தீ பேர் ஒன்றை அடைந்தான். அவர்களது அந்த இளவரசர்களின் தாய்மார் குந்தி மற்றும் மாத்ரி விதிகளை நிறைவேற்றும் பொருட்டு பாண்டுவின் குலம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தேவர்களான தர்மன், யம தர்மராஜன், வாயு, சுக்ரன், இந்திரன், தெய்வத்தன்மை கொண்ட அஸ்வினி இரட்டையர்கள் ஆகியோரை தங்கள் அரவணைப்புகளுக்கு மாற்றாக ஏற்றுக்கொண்டனர். வாயு, சக்ரன், இந்திரன், தெய்வத்தன்மை கொண்ட அஸ்வினி இரட்டையர்கள் ஆகியோரை தங்கள் அரவணைப்புகளுக்கு மாற்றாக ஏற்றுக்கொண்டனர். அவர்களது வாரிசுகள் பாண்டவர்கள் தாய்மாரின் கவனிப்பின் கீழ் தவசிகள் சமூகத்தில் புனிதமான சோலைகள் மற்றும் அறவோருக்கு சொந்தமான தனிப்பட்ட புனிதமான வசிப்பிடங்களில் வளர்ந்து வந்தபோது தங்கள் முடிகளை தங்கள் தலைகளில் முடிந்து கட்டிக்கொண்டவர்களாகவும் சடை தரித்தவர்களாகவும் பிரம்மச்சரிய வழக்கம் கொண்ட மாணவர்களாகவும் யாரை பின்தொடர்ந்து சென்றார்களோ அந்த முனிவர்களால் அவர்கள்
திருதராஷ்டிரன் மற்றும் அவனது மகன்களின் முன்னிலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த எங்கள் சீடர்கள் என்று சொன்ன அவர்கள் முனிவர்கள், உங்கள் மகன்களும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் நண்பர்களும் ஆவர், இவர்கள் பாண்டவர்கள் ஆவர் என்றும் சொன்னார்கள். பிறகு இதை சொன்ன அந்த முனிவர்கள் மறைந்து போனார்கள். வேறொரு பதிப்பில், பிறகு பர்த்தாவினிடத்து அன்புள்ளத்தவராகிய குந்தி பதிவிரதா தர்மத்துக்குரிய துர்வாச ரிஷியின் மந்திரத்தை அடைந்து புத்திரர்களை இச்சித்து அந்த மந்திரத்தினால் தர்மதேவதை, வாயு, இந்திரன் இவர்களை அழைத்தாள். குந்தி உபதேசித்த மந்திரத்தினால் மாத்ரி, அஸ்வனி தேவர்களை அழைத்தாள். பிறகு பாண்டவர் யாவரும் குந்தி, மாத்ரி இவர்களுடைய மந்திரங்களினால் பிறந்தனர் என்று இருக்கிறது. அவர்கள் பாண்டுவின் மகன்களாக முனிவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதை கௌரவர்கள் குரு ஜாங்கல நாட்டு மக்கள் கண்டபோது புகழ்பெற்ற உயர்ந்த வகுப்பைச் சார்ந்த குடிமக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கூச்சலிட்டனர். எனினும் சிலர் அவர்கள் பாண்டுவின் மகன்கள் அல்ல என்றனர், சிலர் அவர்களே மகன்களே என்றனர். மேலும் சிலரோ அவன் பாண்டு இறந்து நெடுங்காலமானதைக் கண்டு அவர்கள் அவனது வாரிசாக எவ்வாறு இருக்க முடியும் என்று கேட்டனர். இருப்பினும் அனைத்து பக்கங்களில் இருந்தும் அனைத்து வகையிலும் அவர்களுக்கு நல்வரவு, தெய்வீக முன்னறிவாலேயே காலம் நல்லதாக இருப்பதாலேயே பாண்டுவின் குடும்பத்தை நாம் காண்கிறோம். அவர்களது வரவு நல்வரவாகவே அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கூக்குரல்கள் கேட்கப்பட்டன. இந்த இசைவு பேரொலிகள் நின்றதும் சொர்க்கத்தின் அனைத்து புள்ளிகளிலும் அனைத்து திசைகளிலும் எதிரொலித்தவையான கண்களுக்கு புலப்படாத ஆவிகளின் பாராட்டுகள் மிக பெரியனவாக இருந்தன. அங்கே இனிய நறுமணமிக்க மலர்களின் மழையும் சங்குகள் மற்றும் துந்துபிகளின் ஒலியும் இருந்தன. அந்த இளம் இளவரசர்களின் பாண்டவர்களின் வருகையின் போது இத்தகு ஆச்சரியங்கள் நடந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் குடிமக்கள் தங்கள் நிறைவை வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் அனைவரின் மகிழ்ச்சி நிறைந்த ஒலியானது பாராட்டுகளாக பெருகி சொர்க்கங்களையே வானத்தையே எட்டும் வகையில் மிக பெரியதாக இருந்தது. ஆவி என்ற சொல் இங்கே பொருந்தவில்லை. வேறொரு பதிப்பில் அந்த சத்தம் ஓய்ந்த பின் மறைந்திருந்த தேவர்களுடைய பெரும் முழக்கமானது எல்லா திசைகளிலும் எதிரொலியை உண்டாக்கி கொண்டு எழும்பியது என்று இருக்கிறது. வேதங்களையும் பல்வேறு சாத்திரங்களையும் முழுமையாக கற்ற பாண்டவர்கள் எவரிடமும் எந்த அச்ச உணர்வுமின்றி அனைவராலும் மதிக்கப்பட்டு அங்கே ஹஸ்தினாபுரத்தில் வசித்து வந்தனர். முக்கியமான மனிதர்கள் யுதிஷ்டிரனின் தூய்மையிலும் பீமசேனனின் பலத்திலும் அர்ஜுனனின் வீரத்திலும் மூத்தோருக்கு அடங்கி நடக்கும் குந்தியின் கவனிப்பிலும் இரட்டையரான நகுலன் மற்றும் சகாதேவனின் பணிவிலும் நிறைவடைந்தனர். அவர்களது வீர அறங்களால் நல் ஒழுக்கங்களால் மக்கள் அனைவரும் அவர்களிடம் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறிது காலங்கழித்து அர்ஜுனன் ராஜாக்களின் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு ஸ்வயம்பரத்தில் தன்னேற்பில் வில்லாண்மையில் வில்வித்தையில் மிக கடினமான அருஞ்செயல் ஒன்றை செய்து கிருஷ்ணை, திரௌபதி என்ற கன்னிகையை அடைந்தான். இந்த காலத்திலிருந்தே அவன் அர்ஜுனன் இவ்வுலகின் வில்லாளிகள் அனைவருக்கும் மத்தியில் மிகவும் மதிக்கப்படலானான். போர்க்களங்களிலும் அவன் அந்த சூரியனைப் போல எதிரிகளால் கடினமானவனாக காணப்பட்டான். அண்டை நாடுகளின் இளவரசர்கள் அனைவரையும் கருத்திற்கொள்ளத்தக்க அனைத்து இனங்களையும் வென்ற அர்ஜுனன் தன் அண்ணன் யுதிஷ்டரன் ராஜசூயம் என்று அழைக்கப்பட்ட பெரும் வேள்வியை நடத்துவதற்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றினான். வாசுதேவனின் அறிவாலோசனைகள், நல்ல உபாயங்கள், பீமசேனன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரின் வீரம் ஆகியவற்றின் மூலம் மகதத்தின் மன்னன் ஜராசந்தனையும் செருக்குமிக்க சைத்தியனையும் சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனையும் கொன்று தகுதிகள் கடந்த நிலையை அடைந்த யுதிஷ்டிரன் பொருள்கள், அன்னம், காணிக்கைகள், தட்சிணைகள் ஆகியவை நிறைந்த மகத்தான ராஜசூய வேள்வியை செய்யும் உரிமையை அடைந்தான். இந்த வேள்விக்கு துரியோதனன் வந்தான். காணிக்கைகள், விலை மதிப்புமிக்க கற்கள், முத்துக்கள், தங்கம் மற்றும் இரத்தினங்களையும் பசுக்கள், மாடுகள், யானைகள், குதிரைகள் ஆகிய செல்வங்களையும் ஆர்வத்தை தூண்டும் இழை மங்கள் துணிகள், ஆடைகள் மற்றும் மேலாடைகளையும் விலை மதிப்பற்ற சால்வைகள், விலங்கின் மென்மயிர் ஆடைகள், ரங்கு என்ற மானின் தோலாலான விரிப்புகளையும் சுற்றிலும் சிதறி கிடக்கும் பாண்டவர்களின் பரந்த செல்வத்தையும் துரியோதனன் கண்டபோது
பொறாமையால் நிறைந்து மிகவும் மகிழ்ச்சியற்றவன் ஆனான். உற்சாகத்தை இழந்தவன் ஆனான். தெய்வீக சபையின் வாணியில் அசுரத்தச்சன் மயனால் நேர்த்தியாக கட்டப்பட்ட சபா மண்டபத்தை கண்டபோது அவன் சினத்தால் எரிந்தான். அந்த கட்டிடத்திற்குள் உள்ள குறிப்பிட்ட கட்டடக்கலை மாயங்களால் குழம்பத் தொடங்கிய பொழுது இழிந்த பரம்பரையைச் சேர்ந்த ஒருவனைப் போல துரியோதனன் வாசுதேவனின் முன்னிலையில் பீமசேனனால் ஏளனம் செய்யப்பட்டான். வேறொரு பதிப்பில் அந்த சபையில் நாகரிகம் அறியாதவனைப் போல் தடுமாறி இடறி விழுந்த துரியோதனன் கிருஷ்ணனுக்கு எதிரில் பீமசேனனால் நகைக்கப்பட்டான் என்று இருக்கிறது. மன்மதநாததத்தரின் பதிப்பிலும் பிபேக் திப்ராயின் பதிப்பிலும் கங்குலியில் உள்ளதைப் போலவே இருக்கிறது. பல்வேறு இன்ப நுகர்பொருட்கள், பல்வேறு விலை மதிப்பற்ற பொருள்கள் ஆகியவற்றை பகிர்ந்தளிக்கும் பொழுது குறைவடைந்தவனாகவும் குருதியற்றவனாகவும் வெளிரியவனாகவும் அவனது மகன் துரியோதனன் மாறிக்கொண்டிருப்பதாக திருதராஷ்டிரனிடம் தெரிவிக்கப்பட்டது. சில காலம் கழித்து அந்த திருதராஷ்டிரன் தன் மகன் துரியோதனன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக பாண்டவர்களுடன் கௌரவர்கள் பகடை விளையாட தன் ஒப்புதலை அளித்தான். இதை அறிய வந்த வாசுதேவன் மிகவும் கோபமடைந்தான். இதனால் நிறைவை இழந்த அவன் சச்சரவுகளை தவிர்க்க ஏதும் செய்யாமல் அந்த விளையாட்டையும் அதனால் எழுந்தவையும் நியாயப்படுத்தப்பட முடியாதவையும் பயங்கரமானவையுமான பரிமாற்றங்களை புறக்கணித்தான். விதுரன், பீஷ்மர், துரோணர், சரத்வானனின் மகனான கிருபர் ஆகியோர் இருந்தாலும் அந்த விளையாட்டை தொடர்ந்து வந்த பயங்கர போரில் கிருஷ்ணன் க்ஷத்திரியர்களை தங்களுக்குள் ஒருவரையொருவர் கொல்லச் செய்தான். குருஷேத்திர போரின் முடிவில் பாண்டவர்களின் வெற்றி குறித்த தீய செய்தியை கேட்டவனும் துரியோதனன், கர்ணன், சகுனி ஆகியோரின் தீர்மானங்களை நினைத்து பார்த்தவனுமான திருதராஷ்டிரன் சிறிது நேரம் சிந்தித்து சஞ்சயனிடம் பின்வருமாறு பேசினான். ஓ சஞ்சயா, நான் சொல்லப்போகும் அனைத்தையும் கவனத்துடன் கேட்டால் என்னை நீ வெறுக்க மாட்டாய். சாத்திரங்களை நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவு மற்றும் நல்லறிவை கொண்டவனாகவும் நீ இருக்கிறாய். நான் எப்போதும் போரை விரும்பியதில்லை. என் குல அழிவிலும் நான் மகிழ்ச்சி கொண்டதில்லை. என் சொந்த பிள்ளைகள் மற்றும் பாண்டுவின் பிள்ளைகள் ஆகியோருக்கிடையில் எனக்கு எந்த வேறுபாடும் இல்லை. நான் கிழவன் என்பதால் என் மகன்கள் தங்கள் விருப்பப்படிக்கு ஏருக்கு மாறானவர்களாகி என்னை இகழ்ந்தனர். பார்வையற்றவனான நான் என் பரிதாப நிலையினாலும் தந்தை பாசத்தாலும் அவை அனைத்தையும் பொறுத்து கொண்டேன். சிந்தையற்ற புத்தியில்லாத துரியோதனனிடம் எப்போதும் வளர்ந்த மடமையின் பின்னால் சென்று நானும் மூடனானேன். பாண்டு மகன்களின் பெரும் செல்வங்களை காணச் சென்ற என் மகன் துரியோதனன் மண்டபத்தின் படிகளில் ஏறிச் சென்றபோது அவனது தடுமாற்றத்திற்காக ஏளனம் செய்யப்பட்டான். அதை தாங்கிக் கொள்ள முடியாதவனும் களத்தில் பாண்டுவின் மகன்களை வெற்றி கொள்ள இயலாதவனுமான துரியோதனன் தானே படைவீரனாக இருப்பினும் தன் சொந்த முயற்சியால் நற்பேற்றை அடைய விரும்பாமல் காந்தாரத்தின் மன்னனுடைய சகுனியினுடைய உதவியோடு பகடையனும் ஒரு நியாயமற்ற விளையாட்டை நடத்தினான். ஓ சஞ்சயா, அதன் பேரில் நடந்தவையும் என் அறிவுக்கு எட்டியவையுமான அனைத்தையும் கேட்பாயாக. நான் சொல்லும் அனைத்தையும் நீ கேட்கும்போதே அவை அனைத்தையும் நீ நினைத்து பார்த்தால் முன் கண்டுணரும் தீர்க்க தரிசன கண்களை கொண்ட ஒருவனாக என்னை நீ அறிவாய். எப்போது அர்ஜுனன் வில்லை வளைத்து ஆவலுடன் இலக்கை துளைத்து அதை தரையில் வீழ்த்தினான் என்றும் கூடியிருந்த இளவரசர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கன்னிகையான கிருஷ்ணையை திரௌபதியை வெற்றிகரமாக கொண்டு சென்றான் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது மதுகுலத்தைச் சேர்ந்த சுபத்திரை வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்பட்ட பிறகு துவாரகை நகரத்தில் அர்ஜுனனால் திருமணம் செய்யப்பட்டாள் என்றும் விருக்ஷிணி குலத்தின் இரு வீரர்களும் சுபத்திரையின் சகோதரர்களான கிருஷ்ணனும் பலராமனும் அதற்காக கோபம் அடையாமல் இந்திரபிரஸ்தத்திற்குள் நண்பர்களாக நுழைந்தனர் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனன் தன் தெய்வீக கணையை கொண்டு தேவர்களின் மன்னனான இந்திரனால் பொழியப்பட்ட மழையை தடுத்தான் என்றும் காண்டவத்தின் காட்டை காண்டவனத்தை அக்னிக்கு கொடுத்து அவனை நிறைவு கொள்ளச் செய்தான் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது 5 பாண்டவர்களும் தங்கள் தாயான குந்தியுடன் அரக்கு வீட்டிலிருந்து தப்பித்தனர் என்றும் அவர்களுக்கான ஏற்பாடுகளை நிறைவேற்றுவதில் விதுரன் ஈடுபட்டான் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
எப்போது அர்ஜுனன் அரங்கில் உள்ள இலக்கை தொலைத்து திரௌபதியை வென்றான் என்றும் துணிச்சல் மிக்க பாஞ்சாலர்கள் பாண்டவர்களைச் சேர்ந்தனர் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது மகத அரசகுலத்தில் முதன்மையானவனும் க்ஷத்திரியர்களுக்கு மத்தியில் சுடர் விடுபவனுமான ஜராசந்தன் வெறும் கரங்களை கொண்டே பீமனால் கொல்லப்பட்டான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது பாண்டு மகன்கள் தங்கள் பொது போர் தொடரில் திக் விஜயத்தில் நிலத்தின் தலைவர்களை வென்று மகத்தான ராஜசூய வேள்வியை செய்தனர் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது திரௌபதி கண்ணீரால் தடைப்பட்ட தன் குரலுடனும் இதயம் நிறைந்த வேதனையுடனும் தூய்மையற்ற காலத்தில் ஒற்றையுடுப்புடன் சபைக்கு இழுத்து வரப்பட்டாள் என்றும் பாதுகாவலர்களை கொண்டவள் ஆனாலும் பாதுகாவல் அற்றவளைப் போல நடத்தப்பட்டாள் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது தீயவனும் பொல்லாதவனுமான துச்சாதனன் அவளது திரௌபதியின் அந்த ஒற்ற ஆடையை உருவ முயன்று அவளது மேனியில் இருந்து ஒரு பெரும் துணி குவியலை மட்டுமே உருவி அதன் முனையை அடைய முடியாமல் போனான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது யுதிஷ்டிரன் பகடையாட்டத்தில் சகுனியால் வீழ்த்தப்பட்டு அதன் விளைவாக அவனது நாட்டை இழந்தும் ஒப்பற்ற ஆற்றலையுடைய அவனது தம்பிமாரால் கவனிக்கப்பட்டான், சேவகம் செய்யப்பட்டான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது நல்லோரான பாண்டவர்கள் துன்பத்துடன் அழுது கொண்டே தங்கள் அண்ணனை யுதிஷ்டிரனை பின்தொடர்ந்து காட்டுக்குச் சென்றனர் என்றும் தங்கள் நலமின்மையை தணிக்க பல்வேறு வகைகளில் முயன்றனர் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது யுதிஷ்டிரன் ஸ்நாதகர்களாலும் பிச்சை பெற்று வாழும் உன்னத மனம் கொண்ட பிராமணர்களாலும் காட்டுக்குள் பின்தொடரப்பட்டான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனன் ஒரு மோதலில் வேடனின் வடிவில் இருந்தவனும் தேவர்களுக்கு தேவனுமான திரையம்பகனை முக்கண்ணனை சிவனை நிறைவு செய்து பாசுபதம் என்ற பெரும் ஆயுதத்தை அடைந்தான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது நீதிமானும் புகழ் பெற்றவனுமான அர்ஜுனன் தேவலோகங்களுக்குச் சென்று இந்திரனிடமே தெய்வீக ஆயுதங்களை அடைந்தான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனன் அதன் பிறகு காலகேயர்களையும் தேவர்களால் பாதிப்படைய முடியாதவர்களும் தாங்கள் அடைந்திருந்த வரத்தால் செருக்குடன் இருந்தவர்களுமான பௌலோமர்களையும் வென்றான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது எதிரிகளை தண்டிப்பவனான அர்ஜுனன் அசுரர்களின் அழிவுக்காக இந்திரலோகத்திற்கு சென்று வெற்றியோடு திரும்பினான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது பீமனும் குந்தியின் பிற மகன்களும் வைஸ்ரவணனுடன் குபேரனோடு சென்று மனிதர்களால் அடைய முடியாத நாட்டை அடைந்தனர் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது என் மகன்கள் கர்ணனின் ஆலோசனைகளால் வழிநடத்தப்பட்டு சென்று தங்கள் கோஷ யாத்திரை பயணத்தின் பொழுது கந்தர்வர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் என்றும் அர்ஜுனனால் விடுவிக்கப்பட்டனர் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது தர்மன் நீதிதேவன் யக்ஷனின் வடிவில் வந்து யுதிஷ்டரிடம் குறிப்பிட்ட கேள்விகளை முன்வைத்தான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது என் மகன்கள் விராடனின் ஆட்சி பகுதிகளுக்குள் தங்கள் மாற்று வடிவத்தில் திரௌபதியுடன் வசித்த பாண்டவர்களை கண்டுபிடிக்க தவறினர் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது என் தரப்பின் முக்கிய மனிதர்கள் அனைவரும் விராடனின் ஆட்சி பகுதிகளில் வசித்தவனும் ஒரே தேரில் வந்தவனுமான உன்னதமான அர்ஜுனனால் வெல்லப்பட்டனர் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது மதுக்குலத்தவனும் ஓர் அடியால் மொத்த உலகத்தையும் மறைத்தவனுமான வாசுதேவன் கிருஷ்ணன் பாண்டவர்களின் நன்மையில் இதயபூர்வமான ஆர்வம் கொண்டிருந்தான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஸ்லோகம் மன்மத நாததத்தரின் பதிப்பில் ஸ்லோகம் எண் 171 இருக்கிறது. எப்போது மத்ஸ்ய நாட்டின் மன்னன் விராடன் நல்லொழுக்கம் கொண்ட தன் மகள் உத்தரையை அர்ஜுனனுக்கு கொடுக்க முன்வந்தான் என்றும் அர்ஜுனனோ அவளை தன் மகனுக்காக அபிமன்யுவிற்காக ஏற்றான் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
எப்போது யுதிஷ்டிரன் பகடையில் வீழ்த்தப்பட்டும் செல்வத்தை இழந்தும் நாடு கடத்தப்பட்டும் தன் தொடர்புகளிலிருந்து துண்டிக்கப்பட்டும் கூட 7 அக்ஷோணிகள் கொண்ட ஒரு படையை திரட்டினான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது நாரதர் கிருஷ்ணனும் அர்ஜுனனுமாக இருப்போர் நரனும் நாராயணனும் ஆவார் என்றும் பிரம்மலோகத்தில் அவர்கள் ஒன்றாக இருந்ததை தாம் கண்டதாக அறிவித்ததையும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கிருஷ்ணன் குருக்களிடம் கௌரவர்களிடம் மனித குலத்தின் நன்மைக்காக வந்து அமைதியை ஏற்படுத்த விரும்பினான் என்றும் ஆனால் தான் வந்த நோக்கத்தை அடைய முடியாமல் திரும்பினான் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கர்ணனும் துரியோதனனும் கிருஷ்ணனை சிறைப்பிடிக்க தீர்மானித்த போது கிருஷ்ணன் மொத்த அண்டத்தையும் தன்னில் வெளிப்படுத்தினான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கிருஷ்ணன் புறப்படும் நேரத்தில் சோகத்தால் நிறைந்து அவனது தேரின் அருகே நின்ற குந்தி அவனால் கிருஷ்ணனால் ஆறுதல் அளிக்கப்பட்டாள் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது வாசுதேவன் சந்தனுவின் மகனான பீஷ்மர் ஆகியோர் பாண்டவர்களின் ஆலோசகர்களாக இருந்தார்கள் என்றும் பரத்வாஜரின் மகனான துரோணர் அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கர்ணன் பீஷ்மரிடம் நீர் போரிடும் வரை நான் போரிட மாட்டேன் என்று சொல்லி படையை விட்டு சென்று விட்டான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது வாசுதேவனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அளவிலா ஆற்றலை கொண்ட காண்டீவ வில்லும் என 3 பயங்கர சக்திகளும் ஒன்றாகச் சேர்ந்தன என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனன் குற்ற உணர்வுக்கு ஆட்பட்டு தன் தேரில் மூழ்கி போக அழுது கொண்டிருந்த சமயத்தில் கிருஷ்ணன் அவனுக்கு உலகங்கள் அனைத்தையும் தன் உடலுக்குள் காட்டினான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது எதிரிகளை துணையற்றவர்களாக செய்யும் பீஷ்மர் போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் 10,000 தேர் வீரர்கள் கொன்றும் குறிப்பிட்டோரில் பாண்டவர்களில் ஒருவரையேனும் கொல்லவில்லை என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கங்கையின் நீதிமிக்க மகனான பீஷ்மர் போர்க்களத்தில் தம்மை கொல்லும் வழிகளை குறிப்பிட்டார் என்றும் மேலும் அது பீஷ்மரின் அழிவு மகிழ்ச்சி நிறைந்த பாண்டவர்களால் நிறைவேற்றப்பட்டது என்றும் கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனன் தன் தேருக்கு முன்னணியில் சிகண்டியை நிறுத்தி கொண்டு எல்லையில்லா வீரம் கொண்டவரும் போரில் வெல்லப்பட முடியாதவருமான பீஷ்மரை காயப்படுத்தினான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது வயது முதிர்ந்த வீரரான பீஷ்மர் சோமக குலத்தை எண்ணிக்கையில் ஒரு சிலராக குறைத்தும் பல்வேறு காயங்களால் வெற்றி கொள்ளப்பட்டு கணைகளின் படுக்கையில் கிடைந்தார் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது தண்ணீருக்கான தாகத்துடன் தரையில் கிடந்த பீஷ்மர் அர்ஜுனனை வேண்டிக் கொண்டதும் தரையை துளைத்து அவரது தாகத்தை அர்ஜுனன் தணித்தான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது குந்தி மகன்களின் வெற்றிக்காக இந்திரன், சூரியன் மற்றும் வாயு ஆகியோர் கூட்டணியாக ஒருங்கிணைந்தனரோ, ஊனுண்ணும் விலங்குகள் அவர்களது மேற்கண்ட 3 தேவர்களின் மங்களமற்ற இருப்பால் நம்மை அச்சுறுத்தினவோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அற்புத போர் வீரரான துரோணர் களத்தில் நடந்த போரில் பல்வேறு வழிமுறைகளை வெளிப்படுத்தியும் பாண்டவர்களில் மேன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் எவரையும் கொல்ல முடியவில்லையோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது நமது படையைச் சேர்ந்தவர்களும் அர்ஜுனனை வீழ்த்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்களும் மகாரதர்களுமான சப்தகர்கள் அனைவரும் அர்ஜுனனாலேயே கொல்லப்பட்டனர் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது பிறரால் ஊடுருவப்பட முடியாதவையும் நன்கு ஆயுதம் தரித்த பரத்வாஜராலேயே துரோணராலேயே காக்கப்பட்டவையுமான நமது படைகளின் நிலைகளை சுபத்திரையின் துணிச்சல் மிக்க மகன் அபிமன்யு தனியொருவனாக தாக்கி அதனுள் நுழைந்தான் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனனை வெற்றி கொள்ள முடியாத நமது மகாரதர்கள் களிப்பான முகங்களுடன் சிறுவன் அபிமன்யுவால் சூழப்பட்டு மொத்தமாக கொல்லப்பட்டனர் என்று கேட்டேனோ, ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது குருட்டு கௌரவர்கள் அபிமன்யுவை கொன்றுவிட்டு மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர் என்றும் அதன் பேரில் கோபமடைந்த அர்ஜுனன் ஜெயத்ரதனை சுட்டும் வகையில் கொண்டாடப்படும்
தன் நுரையை பேசினான் என்றும் கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்ல சபதம் செய்து தன் எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தனது அந்த சபதத்தை நிறைவேற்றினான் என்றும் கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அர்ஜுனனுடைய குதிரைகள் களைப்படைந்தும் வாசுதேவன் கிருஷ்ணன் அவற்றை விடுவித்து நீரருந்தச் செய்து மீண்டும் கொண்டு வந்து அவற்றுக்கு சேணம் பூட்டி முன்பு போலவே வழிகாட்டத் தொடங்கினான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது குதிரைகள் களைப்படைந்ததும் தன் தேரிலேயே நின்ற அர்ஜுனன் தன்னை தாக்கியோர் அனைவரையும் தடுத்தான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது விருக்ஷிணி குலத்தின் யுயதானன் சாத்தியகி துரோணரின் படையை குழப்பத்தில் ஆழ்த்தி யானைகளின் முன்னிலையிலும் தாங்க முடியாத ஆற்றலை வெளிப்படுத்தி கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இருந்த இடத்திற்கு சென்றான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கர்ணன் பீமனை தன் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்தும் தன் வில்லின் முனையால் அவனை இழுத்தும் அவமானப்படுத்தும் வகையில் மட்டும் பேசிவிட்டு அவனை தப்பிச் செல்ல அனுமதித்தான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது துரோணர், கிருதவர்மன், கிருபர், கர்ணன், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், மத்ரதத்தின் வீரமன்னன் சல்லியன் ஆகியோர் ஜெயத்ரதன் கொல்லப்படுவதை பொறுத்தார்கள் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது இந்திரனால் கர்ணனுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக சக்தியை ஈட்டி போன்ற ஆயுதத்தை கிருஷ்ணன் தனது தீய திட்டங்களால் அச்சந்தரும் முகத்தோற்றம் கொண்ட ராட்சதன் கடோத்கஜனின் மீது ஏவச் செய்தான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் போரில் அர்ஜுனனை நிச்சயம் வென்றிருக்கக்கூடிய அந்த சக்தியை ஈட்டி போன்ற ஆயுதத்தை கடோத்கஜன் மீது கர்ணன் ஏவினான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது திருஷ்டத்யும்னன் இறக்கத் தீர்மானித்த துரோணர் தமது தேரில் தனியாக இருந்தபோது போர் விதிகளை மீறி கொன்றான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது மாத்திரியின் மகனான நகுலன் மொத்த படையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே துரோணர் மகனுடன் அஸ்வத்தாமனுடன் தனி போரில் ஈடுபட்டு அவனுக்கு இணையாக தன்னை வெளிக்காட்டி சுற்றிலும் தன் தேரில் வட்டமாக சுழன்றான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதைய வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது துரோணர் இறந்ததன் பேரில் அவரது மகன் அஸ்வத்தாமன் நாராயணம் என்றழைக்கப்பட்ட ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தியும் பாண்டவர்களின் அழிவை அடையத் தவறினான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது பீமசேனன் எவராலும் தடுக்கப்பட முடியாதபடி போர்க்களத்தில் தன் தம்பியான துச்சாதனனின் குருதியை குடித்தான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது எல்லையற்ற துணிச்சல் கொண்டவனும் போரில் வெல்லப்பட முடியாதவனுமான கர்ணன் தேவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாததும் சகோதரர்களுக்கு இடையில் நடந்ததுமான அந்த போரில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது நீதிமானான யுதிஷ்டிரன் வீரனான துரோணர் மகனையும் அஸ்வத்தாமனையும் துச்சாதனனையும் சீற்றமிக்க கிருதவர்மனையும் வெற்றி கொண்டான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது துணிச்சல் மிக்கவனும் போரில் கிருஷ்ணனையே எதிர்க்க துணிந்தவனுமான மற்ற மன்னன் சல்லியன் யுதிஷ்டிரனால் கொல்லப்பட்டான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது மாயசக்தி கொண்டவனும் விளையாட்டு மற்றும் வழியான பகைக்கு வேறாக இருந்தவனுமான தீய சுபலன் சகுனி சகாதேவனால் போரில் கொல்லப்பட்டான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது களைப்படைந்த துரியோதனன் ஒரு தடாகத்துக்குச் சென்று அதன் நீருக்குள் புகலிடத்தை அமைத்து கொண்டு தன் பலத்தையும் தேரையும் இழந்தவனாக அங்கே தனியாக கிடந்தான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது பாண்டவர்கள் வாசுதேவனுடன் கிருஷ்ணனுடன் அந்த தடாகத்துக்கு சென்று அதன் கரையில் நின்று கொண்டு அவமதிப்புகளை பொறுத்து கொள்ள முடியாத என் மகனிடம் துரியோதனிடம் அவமதிப்பாக பேசத் தொடங்கினர் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது கதாயுதங்களுடன் கூடிய ஒரு மோதலில் பல்வேறு புதிய தாக்குதல் மற்றும் தற்காத்தல் முறைகளுடன் கூடிய சுழற்சியை வெளிக்காட்டிய துரியோதனன் கிருஷ்ணனின் ஆலோசனைகளின்படி நியாயமற்ற வழியில் கொல்லப்பட்டான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது துரோணரின் மகனும் அஸ்வத்தாமனும் பிறரும் கிருபரும் கிருதவர்மனும் உறங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலர்களையும் திரௌபதியின் மகன்களையும் கொன்று
பயங்கரமானதும் இகழ்வை தருவதுமான அருவறுப்பதுமான ஒரு செயலை செய்தனர் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது பீமசேனனால் பின்தொடரப்பட்ட அஸ்வத்தாமன் ஐஷீகம் என்றழைக்கப்பட்ட முதன்மையான ஆயுதத்தை வெளிப்படுத்தி உத்தரையின் கருவறையில் இருந்த கருவை பரீட்சித்தை காயப்படுத்தினான் என்று கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது அஸ்வத்தாமனால் வெளியிடப்பட்ட பிரம்மசிரஸ் ஆயுதத்தை சஷ்டி என்ற சொல்லை சொல்லி மற்றொரு ஆயுதத்தால் அர்ஜுனன் தடுத்தான் என்றும், அஸ்வத்தாமனின் தலையில் ஆபரணம் போல இருக்கும் குறுப்பு ஒன்றை அவன் அஸ்வத்தாமன் கொடுக்க வேண்டி இருந்தது என்றும் கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்போது விராடன் மகளின் உத்தரையின் கருவறையில் இருந்த கருவானது அஸ்வத்தாமனின் வலிமைமிக்க ஆயுதத்தால் காயப்படுத்தப்பட்டது என்றும், துவைபாயனரும் வியாசரும் கிருஷ்ணனும் அவனுக்கு அஸ்வத்தாமனுக்கு சாபம் அளித்தனர் என்றும் கேட்டேனோ? ஓ சஞ்சயா, அப்போதே வெற்றியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐயோ, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பெற்றோர், சகோதரர்கள் மற்றும் சொந்தங்களை இழந்தவளான காந்தாரியின் நிலை பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. பாண்டவர்களால் செய்யப்பட்ட பணி கடினமானதாக இருக்கிறது. எந்த எதிரியமற்ற ஓர் அரசானது அவர்களால் மீட்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, போரானது 10 பேரை மட்டுமே உயிருடன் விட்டு வைத்துள்ளது என்று நான் கேட்டேன். நம் தரப்பில் 3 பாண்டவர்களின் தரப்பில் 7 அந்த பயங்கர போரில் 18 அக்ஷோனிகளின் க்ஷத்திரியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். என்னை சுற்றிலும் இருளாக இருக்கிறது. பொருத்தமான மயக்கம் என்னை தாக்குகிறது. ஓ சூதா, சுய நினைவு என்னை விட்டு அகல்கிறது. என் மனமும் சஞ்சலமடைகிறது என்றான் திருதராஷ்டிரன். சௌதி சொன்னார். இவ்வார்த்தைகளால் தன் விதியை நொந்து கொண்ட திருதராஷ்டிரன் கடும் வேதனையை அடைந்து சிறிது நேரத்திற்கு உணர்வை இழந்தவனானான். எனினும் புத்துயிரடைந்த அவன் பின்வரும் வார்த்தைகளை சஞ்சயனிடம் பேசினான். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம், இவ்வாறு நடந்த பிறகு, ஓ சஞ்சயா, தாமதமில்லாமல் என் உயிருக்கு ஒரு முடிவை கொடுக்க விரும்புகிறேன். இனியும் அதை பேணி காப்பதற்கான சிறு பயன் ஒன்றையும் நான் காணவில்லை என்றான். சௌதி சொன்னார். அறிவாளியான கவல்கணன் மகன் சஞ்சயன், கலங்கி போயிருந்த பூமியின் தலைவன் திருதராஷ்டிரன் இவ்வாறு பேசிக்கொண்டும் வருந்தி புலம்பிக் கொண்டும் பாம்பொன்றைப் போல பெருமூச்சு விட்டு கொண்டும் மீண்டும் மீண்டும் மயங்கு கொண்டும் இருந்தபொழுது ஆழ்ந்த பொருள் கொண்ட இவ்வார்த்தைகளால் அவரிடம் பேசினான். சஞ்சயன், ஓ ராஜாவே, திருதராஷ்டிரே, பரந்துபட்ட முயற்சிகளை செய்த பெரும் பலமிக்க மனிதர்களை குறித்து வியாசரும் ஞானியான நாரதரும் பேசியதை நீர் கேட்டீர். தகுந்த குணங்களுடன் பிரகாசித்தவர்களும் தெய்வீக ஆயுதங்களின் அறிவியலை நன்கு அறிந்தவர்களும் மகிமையில் இந்திரனின் சின்னங்களுக்கு ஒப்பானவர்களும் பெரும் அரச குடும்பங்களில் பிறந்தவர்களுமான மனிதர்கள் நீதியால் உலகை வென்று தகுந்த காணிக்கைகளை பிராமணர்களுக்கு அளித்து பெரும் வேள்வியை செய்தவர்களான அவர்கள் இவ்வுலகில் பெரும் புகழை அடைந்தும் இறுதியில் காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கினர், இறக்கவே செய்தனர். வீரமான மகாரதனான வலிமைமிக்க தேர் வீரனான சைப்பியன், வெற்றியாளர்களுக்கு மத்தியில் பெரியவனான சிருஞ்சயன், சுகோத்ரன், ரந்திதேவன், பெரும் புகழை கொண்ட உசிக்கின் மகனாகிய கக்ஷிவான், பாக்லீகன், தமனன், சர்யாதி, அஜிதன், நளன், எதிரிகளை அழிப்பவரான விஸ்வாமித்திரர், பெரும் பலம் கொண்டவனான அம்பரீஷன், மருத்தன், மனு, இஷ்வாகு, கயன், பரதன், தசரதன் மகனான ராமன், சசிபிந்து, பகீரதன், பெரும் பேறு பெற்ற கிருதவீரியன், ஜனமேஜயன், வேள்விகளை செய்வதற்கு தேவர்களாலேயே துணை புரியப்பட்டவனும் வசிப்பிடங்கள் மற்றும் வசியா இடங்கள் ஆகியவற்றுடன் கூடிய பூமாதேவியின் மேனி எங்கும் வேள்வி பீடங்கள் மற்றும் வேள்வி மரங்கள், யூபஸ்தம்பம் ஆகியவற்றால் குறிப்பிட்டவனும் நல்ல செயல்களை செய்தவனுமான யயாதி ஆகியோர் அப்படிப்பட்டோரே. முன்பொரு சமயம் தன் பிள்ளைகளின் இழப்பால் மிகவும் துன்பப்பட்ட சைப்பியனுக்கு இந்த 24 ராஜாக்களும் தெய்வீக முனிவரான நாரதரால் குறிப்பிடப்பட்டனர். இவர்களைத் தவிர இன்னும் பலம் நிறைந்தவர்களும் வலிமை மிக்க தேவ வீரர்களும் உன்னத மனம் கொண்டவர்களும் ஒவ்வொரு தகுந்த குணத்தாலும் ஒளிர்ந்தவர்களுமான வேறு ராஜாக்களும் இவர்களுக்கு முன்னே இறந்திருக்கின்றனர். அவர்கள் பூரு, குரு, யது, சூரன், பெரும் புகழை கொண்ட விஸ்வகஸ்வன், அனுகன், யுவனாஸ்வன், ககுத்சதன், விக்ரமி, ரகு, விஜயன், விதிஹோத்னன், அங்கன், பவன், சுவேதன், பிருஹத்குரு, உசீனரன், சதரதன், கங்கன், துலிதுகன், துருமன், தம்போத்பவன், பரன், வேனன், சகரன், சங்கிரிபி, நிமி, அஜயன்,
பரசு, புண்டரன், சம்பு புனிதமான தேவவிரதன், தேவாஹூயன், தேவாஹ்யவயன், சுப்ரதிமன், சுப்ரதிகன், புர்ஹத்ரதன், மகாத்சாகன், வினிதாத்மன், சுக்கிரது, நிஷாதர்களின் மன்னன் நளன், சத்தியவிரதன், சாந்தப்பயன், சுமித்திரன், தலைவன் சுபலன், ஜானுஜங்கன், அனரண்யன், அர்க்கன், பிரியபிருத்யன், சுசிவிரதன், பலபந்து, நிராமர்த்தன், கேதுஸ்ருங்கன், பிருகத்பலன், திருஷ்டகேது, பிருகத்கேது, திருப்தகேது, நிராமயன், அவிக்ஷித், சபலன், தூர்த்தன், கிருதபந்து, திருதேசுத்தி, மகாபுராணனன், சம்பவ்யன், பிரத்யங்கன், பரஹன், சுருதி ஆவர். ஓ தலைவா, இவர்களும் இன்னும் வேறு ராஜாக்களும் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் 10 லட்சம் கணக்கிலும் பெரும் சக்தியும் அறிவும் வாய்ந்த இளவரசர்களும் பெரும் இன்பங்களை விட்டு தங்கள் மகன்களைப் போலவே மரணத்தை சந்தித்தனர். அவர்களது நல்ல செயல்கள் வீரம், ஈகை, மகிமை, நம்பிக்கை, உண்மை, தூய்மை, எளிமை மற்றும் கருணை ஆகியவை பெரும் கல்விமான்களான புனிதமான புலவர்களால் உலகின் முற்கால பதிவுகளில் வெளியிடப்பட்டன. உன்னதமான ஒவ்வொரு நற்குணத்துடனும் கூடிய அவர்களும் தங்கள் உயிரை விட்டனர். உமது மகன்கள் பேரார்வம், பேராசை மற்றும் தீய மனநிலை ஆகியவற்றால் தூண்டப்பட்ட தீயவர்களாகவே இருந்தனர். ஓ திருதராஷ்டிரே, நீர் சாத்திரங்களை அறிந்தவராகவும் நுண்ணறிவும் ஞானமும் கொண்டவராக இருக்கிறீர். சாத்திரங்களால் வழிநடத்தப்படுவதை தங்கள் அறிவாக கொண்டோர் தீயூழில் ஒருபோதும் மூழ்குவதில்லை. ஓ திருதராஷ்டிரே, விதியின் மென்மையையும் வன்மையையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். எனவே உமது பிள்ளைகளை பாதுகாப்பதை குறித்து கவலை கொள்வது உமக்கு தகாது. மேலும் நடக்க வேண்டியவற்றுக்காக வருந்தாமல் இருப்பதே உமக்கு தகும். தன் ஞானத்தை கொண்டு விதியின் கட்டளைகளை எவரால் திசை திருப்ப முடியும்? வருங்கால தேவைக்காக ஒருவனுக்காக குறிக்கப்பட்ட பாதையிலிருந்து எவனாலும் விலக முடியாது. இருப்பு மற்றும் இல்லாமை, இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய அனைத்தும் காலத்தையே தங்கள் வேர்களாக கொண்டிருக்கின்றன. காலமே அனைத்து பொருள்களையும் படைக்கிறது. காலமே அனைத்து உயிரினங்களையும் அழிக்கிறது. காலமே உயிரினங்களை எரிக்கிறது. மேலும் காலமே அந்நெருப்பை அணைக்கவும் செய்கிறது. 3 உலகிலும் நன்மை மற்றும் தீமையின் அனைத்து நிலைகளும் காலத்தாலேயே உண்டாக்கப்படுகின்றன. காலம் அனைத்து பொருள்களையும் வெட்டி குறுக்குகிறது. மேலும் புதியனவற்றையும் உண்டாக்குகிறது. அனைத்து பொருட்களும் உறங்கும் போது காலம் மட்டுமே விழித்திருக்கிறது. காலமே எந்த பாதிப்புமின்றி அனைத்து பொருட்களையும் கடந்து செல்கிறது. நீர் அறிந்தது போலவே கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தின் அனைத்து பொருள்களும் நிகழ்கணத்தில் இருப்பவை யாவையும் காலத்தின் குழந்தைகளே என்பதை அறிந்து கொண்டு உமது விவேகத்தை இழக்காமல் இருப்பதே உமக்கு தகும் என்றான் சஞ்சயன். சௌதி சொன்னார், கவல்கணன் மகன் சஞ்சயன் தன் மகன்களுக்காக துயரில் மூழ்கியிருந்த அரசன் திருதராஷ்டிரனுக்கு இம்முறையில் ஆறுதலை அளித்து திருதராஷ்டிரனின் மன அமைதியை மீட்டான். துவைபாயனர் வியாசர் இந்த உண்மைகளையே தமது உட்பொருளாக எடுத்துக்கொண்டு இவ்வுலகிற்காக கல்விமான்களாலும் புனிதமான புலவர்களாலும் இயற்றப்பட்ட புராணங்களில் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு புனிதமான உபனிஷத்தை பகவத்கீதையை இயற்றினார். வேறொரு பதிப்பில் முனிஸ்ரேஷ்டராகிய கிருஷ்ண துவைபாயனர் உலகங்களுக்கெல்லாம் நன்மைக்காக கருணையினார் பாபத்தை போக்கத்தக்க உபனிஷத்தொன்று சொல்லப்பட்ட பகவத்கீதையை இந்த பாரதத்தில் சொன்னார் என்றிருக்கிறது. மன்மதநாத தத்தரின் பதிப்பில் பெரும் துவைபாயனர் இவ்வுண்மைகளை கொண்டு ஒரு புனிதமான உபனிஷத்தை தொகுத்தார். அதுவே இவ்வுலகில் கல்விமான்களாலும் புனிதமான புலவர்களாலும் புராணங்களில் வெளியிடப்பட்டது என்றிருக்கிறது. பாரதம் குறித்த ஆய்வானது ஒரு பக்தி செயல்பாடாகும். பாரதம் ஓதுவது புண்ணியமாகும். எவன் நம்பிக்கையுடன் இவற்றில் ஓர் அடியேனும் படிப்பானோ அவனது பாவங்கள் முற்றிலுமாக நீக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. தேவர்கள், தேவ முனிவர்கள், நல்ல செயல்களை செய்யும் களங்கமற்ற பிரம்ம முனிவர்கள் ஆகியோர் இதற்குள் பேசப்பட்டிருக்கின்றனர். அதேபோல யக்ஷர்களும் பெரும் உரகர்களும் நரகர்களும் நாகர்களும் பேசப்பட்டிருக்கின்றனர். 6 குணங்களை கொண்ட அழிவற்ற வாசுதேவன் கிருஷ்ணன் இதற்குள் விளக்கப்பட்டிருக்கிறான். அவனே கிருஷ்ணனை உண்மையாளன், நீதிமான், தூயன்,
புனிதன், அழிவற்ற பிரம்மம், உண்மையான நிலையான ஒளி. அவனுடைய தெய்வீக செயல்களையே அறிவாளிகளும் கல்விமான்களும் மீண்டும் உரைக்கின்றனர். படைப்புக் கொள்கைகளையும் முன்னேற்றத்தையும், பிறவி, மரணம், மறுபிறவி ஆகியவற்றையும், இருப்பு மற்றும் இல்லாமையையும் கொண்ட அண்டம் அவனிலிருந்து, கிருஷ்ணனிலிருந்து உண்டானது. இதற்குள் அத்தியாத்மம் என்று அழைக்கப்படும், அதுவே இயற்கையின் மேற்பார்வையிடும் தன்மையே கிருஷ்ணனே ஐம்பூதங்களின் பண்புகளை பகிர்ந்தளிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வடிவற்றது என்பது போன்ற அடைமொழிகளால் எவன் புருஷன் என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. பொது விதியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட யதிகளில் முதன்மையானோரும் தியானம் மற்றும் தவம் செய்வோரும் கண்ணாடியில் பிம்பத்தை பார்ப்பது போல தங்கள் இதயங்களில் வசிப்பதாக அவனையே காண்பார்கள். நம்பிக்கை கொண்டவனும் பக்தியில் அர்ப்பணிப்பு கொண்டவனும் அறப்பயிற்சியில் நிலைத்திருப்பவனுமான ஒரு மனிதன் இந்த பகுதியை படிப்பதால் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். அறிமுகம். அனுகிரமணிக அத்தியாயம் என்று அழைக்கப்படும் பாரதத்தின் இந்த பகுதியை தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து கேட்கும் நம்பிக்கையாளன் இடர்பாடுகளுக்குள் வீழமாட்டான். அறிமுகத்தின் எந்த பகுதியையாவது இரு சந்திப்பொழுதுகளில் மீண்டும் உரைக்கும் ஒரு மனிதன் அந்த செயலின் போது பகல் அல்லது இரவில் ஈர்க்கப்பட்ட பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். பாரதத்தின் உடலான இந்த பகுதி உண்மையானதும் அமுதமானதும் ஆகும். தயிரில் உள்ள வெண்ணெயைப் போலவும், இரு கால்களை கொண்டோரில் பிராமணர்களைப் போலவும், வேதங்களில் ஆரண்யகத்தைப் போலவும், மருந்துகளில் அமுதத்தைப் போலவும், நீர் கொள்ளிடங்களில் கடலைப் போலவும், 4 கால் கொண்டவற்றில் பசுவைப் போலவும், குறிப்பிடப்பட்ட பொருள்களின் மத்தியில் இவற்றைப் போலவே வரலாறுகளுக்கு மத்தியில் பாரதமும் சொல்லப்படுகிறது. ஒரு சிராத்தத்தின் போது இவற்றில் ஓர் அடியையாவது பிராமணர்களுக்கு ஒருவன் உரைக்கச் செய்வான் ஆயின் தன் மூதாதையருக்கு அவன் அளிக்கும் உணவும் நீரும் வற்றாததாகின்றன, அழிவில்லாதவை ஆகின்றன. வரலாறு, புராணங்கள் ஆகியவற்றின் உதவியோடு வேதமானது விளக்கப்படலாம். ஆனால் வேதமோ குறைந்த அறிவை கொண்டோனின் விளக்கத்திற்கு அவன் தன்னை மோசம் செய்வான் என்று அஞ்சுகிறது. வியாசரின் இந்த வேதத்தை, இந்த மகாபாரதத்தை பிறருக்கு உரைக்கும் கல்வியாளன் பயனையே அறுவடை செய்கிறான். கருவை கொன்ற பாவத்தையோ அதற்கு இணையானதையோ கூட இஃது அழித்துவிடும் என்பதில் ஐயமில்லை. சந்திரனின் இந்த புனித அதிகாரத்தை, இந்த அனுக்கிரம அத்தியாயத்தை படிக்கும் ஒருவன் மொத்த பாரதத்தையுமே படித்தவன் ஆவான் என நான் நினைக்கிறேன். எந்த மனிதன் மதிப்புடன் இந்த மனித படைப்பை தினமும் கேட்பான், எந்த மனிதன் மதிப்புடன் இந்த புனித படைப்பை தினமும் கேட்பானோ அவன் நீண்ட வாழ்வையும் புகழையும் அடைந்து சொர்க்கத்திற்கு உயர்கிறான். முந்தைய நாட்களில் 4 வேதங்களை ஒரு பக்கத்திலும் பாரதத்தை மறுபக்கத்திலும் நிறுத்தி பார்க்கும் காரியத்திற்காக கூடிய தேவர்கள் அவற்றை தராசில் நிறுத்தினர். பின்னதே பாரதமே புதிர்களுடன் உபனிஷத்துக்குடன் கூடிய 4 வேதங்களை விட கனமாக இருந்ததால் அந்த காலத்திலிருந்து அது மகாபாரதம், பெரும் பாரதம் என்று இவ்வுலகில் அழைக்கப்படுகிறது. பொருள் மற்றும் உள்ளடக்கத்தின் கனம் ஆகிய இரண்டிலும் உயர்ந்த மதிப்பை கொண்டிருப்பதால் அது மகாபாரதம் என்று பெயரிடப்பட்டது. எவன் அதன் பொருளை அறிவானோ அவன் தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் காக்கப்படுகிறான். தவம் பாவமற்றது, கல்வி தீங்கற்றது, இனங்கள் அனைத்திற்கும் பரிந்துரைக்கப்படும் வேதங்களின் கட்டளைகள் தீங்கற்றவை, உழைப்பால் அடையப்படும் செல்வம் தீங்கற்றது. ஆனால் அவற்றின் நடைமுறைகளில் தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது அவை தீமையின் ஊற்றுக்கண்கள் ஆகின்றன, பாவத்தை தருகின்றன என்றார் சௌதி. வேறொரு பதிப்பில் எவன் பரிசுத்தனாக இருந்து இந்த அனுகிர மகாத்தியாயத்தை ஒவ்வொரு புண்ணிய காலத்திலும் படிப்பானோ அவனால் பாரதம் முழுமையும் படிக்கப்பட்டது போலாகும் என்பது என் கருத்து என்றிருக்கிறது. மன்மதநாதத்தின் பதிப்பில் சந்திரனின் ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் மதிப்புடன் இதை படிப்பவர்கள் கருவையே கொன்றிருந்தாலும் அந்த பாவம் அழிவடைகிறது என்றிருக்கிறது. விவேக் திப்ராயின் பதிப்பில் கருவை கொன்ற பாவம் கூட இதனால் அழிக்கப்படுகிறது என்பதில் ஐயமில்லை. சந்திரனின் ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு தூய மனிதன் இந்த அத்தியாயத்தை படிப்பானாகில் அவன் மொத்த பாரதத்தையும் படித்தவன் ஆவான் என நான் நினைக்கிறேன் என்று இருக்கிறது. வேறு பதிப்புகளில் இந்த இறுதி பத்தி தவம் பாவத்தை போக்குகிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட குல விதிகளும் பாவத்தை போக்குகின்றன, சிரமத்தை பொறுத்து பொருளீட்டுவதும் பாவத்தை போக்குகிறது, மேற்சொன்னவையே கெட்ட எண்ணத்தோடு செய்யப்பட்டால் பாவங்கள் ஆகின்றன என்று இருக்கிறது. மேலும் அடுத்த பதிவில் தொடர்வோம்.